ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீரை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அது எந்த கப்பில் சர்க்கரை அளந்தோமோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கலாம். ஒரு கப் வாட்டர் சேர்த்திட்டு நம்ம இதை பாவு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா பதம் வரக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம ஈக்குவலாக போட்டோன்னா கரெக்டாக சீக்கிரம் ஆயிரும். பாருங்கள், இந்த ஒரே ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அந்த ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். பன்னீர் 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு திருக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓட்டி எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அரை கப் கோதுமை மாவு வேண்டான்னா நீங்கள் மைதா சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சேர்த்திட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆப்ஷன் தான், வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நம்ம பைப்பிங் கோனும் ஒரு நேசிலும் எடுத்திருக்கோம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பன்னீர் மிக்ஸை சேர்த்திக்கலாம். ஃபெஸ்டிவல் சீசன்னாலே நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் பலகாரம் செய்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போ நம்ம கோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு பேனை வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இது பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பட்டன்ஸாக நம்ம இந்த கோன்லேருந்து நம்ம விட்டுட்டோன்னா அது அழகாக ஃப்ரை ஆகி வந்துடும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஷேப் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இதுக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆயிலும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். என்ன நம்ம ஃப்ளாட்டான ஒரு பேஸில் நம்ம இது சுட்டு எடுக்கும் போது தான் இது பர்ஃபெக்டாக வெந்து கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இதை டர்ன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பின்னாடியெல்லாம் கோல்டன் ஆனவுடனே நம்ம டர்ன் பண்ணால் போதும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். லைட்டாக ஆயிலெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏற்கனவே. இது நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த பட்டன்ஸ் எல்லாம் சேர்த்திட்டோன்னா உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட சுகர் சிரப் நல்லாவே ஊறிக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாரி, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நான் சுகர் சிரப்பில் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் சேர்த்திக்கலாம், இல்லைனா ஏலக்காய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டிங்கன்னா இன்னும் அந்த அரோமா நல்லா எடுத்து கொடுக்கும். 10 நிமிஷம் நம்ம ஜீராலேயே இதை நம்ம ஊற விட்டுட்டு அப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம யம்மியான பன்னீர் பட்டன்ஸ் ரெடி. பாருங்கள், இவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. உண்மையாலுமே இது வாவ் ரெசிபி தான். க்ரன்ச்சி அண்ட் ஜூஸி. பாருங்கள், உள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. பர்ஃபெக்ட் பன்னீர் பட்டன்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ஆசமான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.